வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட்வேர் செக்யூரிட்டி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஹார்ட்வேர் செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் த்ரெட். ஃபிசிக்கல் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, இந்த மைக்ரோ ப்ராசஸரு, இந்த சிப்ஸு, அப்புறம் வந்து எம்பெடட் சிஸ்டம், இது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எதுவும் த்ரெட் ஆகாத மாதிரி, எதுவும் அட்டாக் பண்ணாத மாதிரி பாதுகாக்கிறதா வந்து ஹார்ட்வேர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஹார்ட்வேர் செக்யூரிட்டி டார்கெட் த காம்போனண்ட், அதுக்கு தேவையே மைக்ரோ ப்ராசஸர், மெமரி சிப்ஸ், எம்பெடட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும். ஓகேங்களா? இதை தான் பார்த்துக்கும். என்ஷூரிங் தே ஃபங்க்ஷன் கரெக்ட்லி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டேம்பரிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மலிஷியஸ் மாடிஃபிகேஷன்ஸ். இது மூணுமே ஒழுங்காக வேலை செய்யணும். இதை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டேம்பரிங் பண்ணக்கூடாது, அப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடாது. அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்குள்ளே ஒரு சிப்பு ஏதோ இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த சிப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. மலிஷியஸ் மாடிஃபிகேஷன்ஸ், கோடிங்ஸ் எதுவும் மாற்றி விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாத மாதிரி அந்த ஹார்ட்வேரை பார்த்துக்கிறது தான் ஹார்ட்வேர் செக்யூரிட்டினுடைய வேலை. சரி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஹார்ட்வேர் செக்யூரிட்டி வந்து ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. என்ன பண்ணும்? யாருமே, அதாவது அன்ஆத்தரைஸ்டு ஃபிசிக்கல் ஆக்சஸை பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கும், ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கும். டேம்பர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிடெக்ஷன், அதாவது டிசைனிங் ஹார்ட்வேர் டு டிடெக்ட் ஆர் ரெசிஸ்ட் அட்டம்ப்ட்ஸ் டு ஆல்ட்ரேட். அதாவது யாராவது வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னா அந்த டிவைஸ் வந்து தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இது ஆல்ட்ரு பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிற மாதிரி அந்த ஹார்ட்வேர் டிசைன்ஸ் செக்யூரிட்டி டிசைன் பண்ணியிருப்பாங்க. செக்யூர் பூட் அண்ட் கிரிப்டோகிராஃபிக் ஹார்ட்வேர், என்ஷூரிங் டிவைசஸ் ஸ்டார்ட் வித் ட்ரஸ்டட் சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்டோர் சென்சிட்டிவ் கீ சேஃப்லி. அதாவது டிசைன் பண்ணும்போதே, ஹார்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்களே அப்போவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரஸ்டட் சாஃப்ட்வேரை வச்சு தான் பயன்படுத்துவாங்க, கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே உஷாராக இருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் சைடு சேனல் அட்டாக், அதாவது ஒரு ஹார்ட்வேர் வந்து சைட் சேனல் அட்டாக்லேருந்து தப்பிக்கணும். அதாவது சைட் சேனல் அட்டாக் என்ன பண்ணணுன்னா, அந்த டிவைஸ் எதுவும் பண்ணாது, அந்த டிவைஸில் எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைமிங் போகுது, எவ்வளவு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கதிர்கள் வெளியில் போகுது, இதை வச்சு கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுறது, டேட்டாஸை திருடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்ணும் இந்த ஹார்ட்வேர் செக்யூரிட்டி. ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஸ் எசென்ஷியல் எங்கெல்லாம் தேவைன்னா, ஸ்மார்ட் கார்டில் தேவை, ஐஓடி டிவைசஸ்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதில் தேவை, மொபைல் ஃபோன்ஸில் தேவை, மிலிட்ரியில் தேவை. ஸோ முக்கியமான இடத்துலலாம் இது ரொம்ப தேவை. ஓகேங்களா? யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த ஃபிசிக்கல் அக்சஸ் அப்புறம் ஐ வேல்யூ டேட்டாஸ் யாருமே திருட முடியாது. ஸோ இது பர்ஃபெக்டாக அந்த ஹார்ட்வேர் செக்யூரிட்டி பார்த்துக்கும். ஹார்ட்வேர் த்ரோஜான், அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். A hardware Trojan is a malicious modification of integrated circuit or hardware design that is intentionally inserted to alter its normal behavior. இப்போ ஒரு டிவைஸ் இருக்குது, எனக்கு அந்த டிவைஸ் வந்து கெட்டு போயிடணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஐசிலேயே வந்து மலிஷியஸ் பண்ணி விட்டுரும், மாடிஃபிகேஷன்ஸை பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் ஒர்க் ஆகாத மாதிரி பார்க்குறது. ஓகேங்களா? அதுதான் வந்து ஹார்ட்வேர் த்ரோஜன். Characteristics of hardware Trojan. First one, trigger mechanism. The Trojan remains inactive during normal operation and activate only when certain conditions are met. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு டிவைஸில் நான் தான் என்ன பண்ணுறேன்னா, ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு டிவைஸ் செய்கிறேன், அந்த டிவைஸில் நான் போய் சிப்பில் போயிட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அதில் போய் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த டிவைஸ் அவன் யூஸ் பண்ணுறான், அது நார்மலாக யூஸ் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்லியிருப்பேன், இந்த டைம் வரும்போது உன் வேலையை காட்டுன்னு செட் பண்ணியிருப்பேன். 5 மணி ஆனால் நீ உன் டேட்டாவை திருட ஆரம்பிச்சிரு, அந்தமாதிரி நான் செட் பண்ணி வச்சேன்னா அது கரெக்டாக அந்த டைமில் தான் ட்ரிகர் ஆகிட்டு பண்ணும். ஸோ அதான் வந்து ட்ரிகர் மெக்கானிசம். நெக்ஸ்ட், பேலோடு. பேலோடுன்னு ஒன்றும் இல்லை, ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா அதோடய வேலையை காட்டுது இல்லையா, திருட்டு வேலையை காட்டுது இல்லையா, அதுதான் பேலோடு. ஒன்ஸ் ட்ரிகர்ட், த த்ரோஜான் பெர்ஃபார்ம்ஸ் எ மலிஷியஸ் ஆக்ஷன் such as data corruption பண்ணி விட்டுரும், denial of service பண்ணி விட்டுரும், confidential informationsலாம் லீக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? Stealthiness. Trojans are designed to avoid detection during testing and verification.
இப்போ ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், வெரிஃபை பண்ணும்போது இந்த டிவைஸில் ஒரு த்ரோஜான் இருக்குன்னு இல்லாத மாரியே தப்பிக்கிறதுல உஷாராக இருக்கும். ஸ்டெல்த்தினஸ். தே மே இன்வால்வ் ஒன்லி அ ஸ்மால் நம்பர் ஆஃப் கேட் ஆர் சப்டில் சேஞ்சஸ் இன் த டிசைன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்கும் எப்பயுமே. ஒரு பெரிய ஃபுல்லாகவே நம்ம வந்து இது த்ரோஜன் பண்ணிட முடியாது. ஏதாவது ஒரு மொபைல் டிவைஸில் எங்கேயாவது ஒரு சிப்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்தளவு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இருக்க முடியும். பேலோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் த்ரோஜான். பேலோடு என்ன பண்ணும்? அதில் என்ன இருக்கும்? மலிஷியஸ் ஆக்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கோடிங்ஸோ இல்லை ஏதாவது டிவைஸோ மாற்றி வச்சுருப்போம். டிவைஸில் ஒரு சின்ன காம்பனண்ட்டை மாற்றிட்டோம்னா அது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட டைம் ட்ரிகர் ஆகிட்டு அதோட வேலையை காட்டும். அதுதான் பேலோடு. ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரக்டிவ் விஸ் நான் டிஸ்ட்ரக்டிவ் பேலோடு. இந்த டிஸ்ட்ரக்டில் என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த ஹார்ட்வேரும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஓவர்லோடிங் சர்க்கியூட் டு காஸ் பர்ன் அவுட் ஆர் பர்மனன்ட் லாஜிக் கேட் டேமேஜ். ஸோ டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி, அதில் சிப்பை போய் இது பண்ணிவிட்டு அந்த கேட்டை எல்லாமே நாசம் பண்ணி விட்டுறது, அந்த ஹார்ட்வேரையும் மொத்தமாக காலி பண்ணுறது. நான் டிஸ்ட்ரக்டிவ் பேலோடு இது என்ன பண்ணோம்னா எந்த ஒரு டேமேஜ்லாம் பண்ணாது, இந்த டேட்டாஸ்லாம் மாற்றி விட்டுரும். ஒழுங்கான நம்மளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, ஆன்சர்ஸ் கரெக்டாக வராது. ஆக்டிவ் விஸ் பேசிவ் பேலோடு. ஆக்டிவ் பேலோடில் என்ன பண்ணோம்னா ஆக்டிவ்லி இன்டர்ஃபியர் வித் நார்மல் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கை மாற்றி விடுறது, என்கிரிப்ஷன் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குறது. பேசிவ் பேலோடில் வந்து அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், டேட்டாவை லீக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? வித்தவுட் அஃபெக்டிங் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கோன்னு வச்சுப்போமே, அந்த பாட்டு நார்மலாக கேட்டுகிட்டே இருப்போம், அந்த டைமில் டேட்டாவை திருடுறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, கண்காணிக்கிறது. ஓகேங்களா? ஏவ்ஸ் ட்ராப்பிங் ஆன் செக்யூர் டேட்டா லைன்ஸ் லாகிங் கீ ஸ்ட்ரோக்ஸ். ஏவ்ஸ் ட்ராப்பிங்னு ஒன்று இல்லை, கண்காணிக்கிறது, திருட்டுத்தனமாக. ஓகேங்களா? காது குத்து கேட்குறது என்ன நடக்குதுன்னு. இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ ஒரு பேலோடு எதுக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னா சீக்ரெட்லி எக்ஸ்ட்ராக்ட் த சென்சிட்டிவ் டேட்டா. கிரிப்டோகிராஃபிக்ஸ் கீ என்ன யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்வேர்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க, யூசர் டேட்டா, இது எல்லாத்தையும் திருடுறதுக்கு தான் இந்த பேலோடு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டிவைஸில் எவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர் அலைகள் வெளியில் போகுது, ஸோ எல்லா டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடுறது தான் இந்த வேலை, லீக் பண்ணுறது. சிஸ்டம் டிஸ்ரப்ஷன். இந்த பேலோடு என்ன பண்ணோம்னா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் டம்ப் பண்ணிடும், அதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ணி விட்டுரும். ஸோ டிலே ஆர் அக்சலரேட் ஆப்ரேஷன்ஸ். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் டிலே பண்ணி விட்டுரும், திடீர்னு ஸ்பீடு பண்ணி விட்டுரும். ஸோ நம்மளுக்கு ஒரு நார்மலாக இருக்காது, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஸ்கிப் பண்ணி விட்டுரும், ட்ரிகர் பண்ணிவிடும், க்ராஷ் ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். டினைல் ஆஃப் சர்வீஸ். அதாவது ஒரு டிவைஸ் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு அன்ஸ்டேபிள் ஆகிடும், அதாவது யூஸ் பண்ண முடியாது, அன்யூசபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிசேபிளிங் த கிளாக் சிக்னல்ஸ், கரப்டிங் மெமரி, ஃப்ரீசிங் த ப்ராசஸர். ஸோ கிளாக் டைமை மாற்றி விடுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மொத்த ப்ராசஸரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறது. ஸோ இதுதான் உங்களுக்கு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட், இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். மெயின் கோல் எதுக்கு? டேட்டாவை திருடுறதுக்கு. பேலோடு என்ன பண்ணும்? அந்த டேட்டா எல்லாத்தையும் கவர் பண்ணி, டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுரும். எக்ஸாம்பிள், கீ எக்ஸ்போஷர், ப்ரைவேசி வைலேட் பண்ணுறது எல்லாமே. டினைல் ஆஃப் சர்வீஸில் என்ன பண்ணுவோம்? சிஸ்டம் அது யூஸே ஆகாத மாதிரி அன்அவைலபிள் ஆக்கி விட்டுரும், க்ராஷ் பண்ணி விட்டுரும் ஹார்ட்வேரை. ஸோ டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஃபங்க்ஷனல் மாடிஃபிகேஷன். லாஜிக்ஸை மட்டும், லாஜிக் கேட்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கரப்ட் பண்ணி விடுறது. நார்மல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி விடுறது. அதில் நம்மளுக்கு டேட்டாஸ்லாம் ஒழுங்காக வருது, ரிசல்ட்டு ராங்காக வரும். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். அதாவது அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ், யார் வேணால் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் பிரேக் ஆகிடும். ஸோ யார் வேணாலும் ப்ரொடெக்டட் ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ப்ரைவேட்டில் போட்டு வச்சோம்னா அதை கூட அக்சஸ் பண்ணிவிடுவாங்க. டிஸ்ட்ரக்டிவ். மொத்த ஹார்ட்வேரே மொத்தமாக காலி ஆகிடும். ஓகேங்களா? அதான் டேமேஜ் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், எரிஞ்சு போயிடும். பர்ன், இர்ரிவர்சிபிள் ஃபெயில்யூர். பேராமெட்ரிக் டீக்ரடேஷன். அதாவது லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி இஷ்யூஸ், ஒழுங்காக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபிசிக்கலியில் பிஹேவியர் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஸோ ஷார்ட் அண்ட் டிவைஸ் லைஃப், ஸோ நல்லா உழைக்க வேண்டிய லைஃப், அதாவது நல்லா உழைக்க வேண்டிய டிவைஸ், ரொம்ப நாளைக்கு உழைக்க வேண்டிய டிவைஸ் கொஞ்ச நாள்லேயே காலி ஆகிடும். மொபைல் ஃபோன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த அட்டாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட்.
ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.